கோழி வளர்க்குறது ரொம்ப ஈஸின்ட்டு என் ஒய்ஃப் கேட்க கேட்க எல்லா கோழி குஞ்சையும் வாங்கிட்டோம். ஆனா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது. இவங்களெல்லாம் இந்த கூண்டுல விட முடியாது அப்டின்ட்டு. ஏன்னா எங்ககிட்ட ஒரு பறவை கூண்டு இருந்தது. அது வந்து 5க்கு 6. ஸோ அது பெரிய கூண்டு தானே. இதில எல்லாத்துலயும் கோழிய விட்டுறலாம் அப்டின்ட்டு எல்லா கோழியும் விட்டோம். ஆனா இது பேர்ட்ஸ் கேஜ்ன்றனால அடியில வந்து வெயிட் தாங்கல. கூண்டு அப்படியே கீழ கம்பிலாம் இறங்க ஆரம்பிச்சது. ஸோ நம்ம சரி இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கலான்ட்டு வெளிய விட்டா பார்க்கிங்ல இருந்து வெளிய போக பார்க்குறாங்க எல்லாருமே பறந்து. அதுக்கப்புறமா சரி இத மட்டும் மூடிட்டா போதும் அப்டின்ட்டு ஃபுல்லா வலைய அடிச்சு விட்டோம். இந்த வலைய கட்டும்போது எல்லா கார்னர்லயும் டக்கு டக்குன்னு ஒரு ஆணி அடிச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல கட்டி முடிச்சிடலாம்னு நெனச்சேன். ஆனா ஒரு ஹால்ஃப் டே ஆயிடுச்சு இத கட்டுறதுக்கு. ஏன்னா அவ்ளோ கஷ்டமா இருந்தது. ஒரு பக்கம் இழுத்தா ஒரு பக்கம் இறங்குது. இன்னொரு பக்கம் டைட் பண்ணா இந்த பக்கம் அட்ஜஸ்ட் ஆகுது. ஐயோ! எப்பா! ஆனா ஒரு வழியா கட்டி முடிச்சுட்டோம். அது மட்டும் பத்தல. ஏன்னா எங்க வீட்ல 3 டாக் இருக்கு. ஆல்ரெடி எங்க வீட்ல இருந்த 18 கோழிய இவங்க 3 பேரும் கடிச்சு கொன்னுட்டாங்க. ஸோ அந்த தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு, புதுசா கோழி கூண்டு வாங்கலாம் அப்டின்ட்டு பார்த்தா, எல்லாருமே ரூ. 20,000 ரூ. 15,000 அப்டின்றாங்க. ரூ. 15,000க்கு கீழ இல்லவே இல்ல. சரி நம்ம செகண்ட்ஸ்ல பார்ப்போன்ட்டு OLX, Facebook எல்லாத்துலயும் சர்ச் பண்ணிட்டு அப்புறம் ஒரு இடத்துல பார்த்துட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த பட்ஜெட்ட விட ரொம்ப கம்மியாவே கிடைச்சது. சூப்பரா கிடைச்சது. உடனே அங்கருந்து வாங்கியாச்சு. ஆனா டிரான்ஸ்போர்ட்க்கு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஆனா அத எடுத்துட்டு வந்து அப்படியே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணல போல. அதுல இருக்கிற ரஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கு பெயிண்ட் அடிச்சு, அது காயறதுக்கு ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூண்டுல கோழி அப்படியே விட்டுறக்கூடாது. மண் இருக்கணும். மண் இருந்தா தான் கோழிக்கு நல்லாருக்கும் அப்டின்ட்டு, கீழ வந்து ஒரு ஷீட் போட்டு, அந்த ஷீட் மேல டைல்ஸ் போட்டு, டைல்ஸ்க்கு மேல மண்ணு கொட்டி, கோழிய விட்டதும் அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. ஆசைக்கு எல்லாமே வாங்கி அவங்கள துன்புறுத்தக்கூடாது. ஏன்னா, அதுவும் ஒரு உயிர் தானே. ஸோ, நீங்க இனிமேல் எதனா ஒரு பெட்ஸ் வாங்க போறீங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வீட ரெடி பண்ணிருங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல இருப்பாங்க அப்டின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்க வாங்குங்க. நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணிறாதீங்க.